வணக்கம் children, நாம இன்னைக்கு exercise 1.3 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. Exercise 1.3 ல third sum U is A B C D H வரைக்கும் கொடுத்திருக்காங்க. A is B D F H, B வந்து A D E H னு கொடுத்திருக்காங்க. மேலும் பின்வருவனவற்றை காண்க அப்படினு இருக்காங்க. Find the following sets அப்படினு. First A dash பாருங்க என்ன A இருக்கோ அதை விட்டுட்டு மீதி இங்க பார்த்து எழுதிக்கலாங்களா? அதானே A dash. A இருக்கா இல்ல A இல்ல இங்க பாருங்க இங்க A இல்ல. B இருக்கப்போ B ய விட்டுறணும். C D இருக்கு D ய விட்டுறணும். D க்கு அப்புறம் E F இங்க இருக்கு. F க்கு அப்புறம் F G தானேங்க. G இல்ல அங்க அதனால H இருக்கு. அதனால அது எழுத கூடாது. இவ்வளவுதான் A C E G. அடுத்து B னா B ல இருக்கறத விட்டுறணும். A இருக்கு அதனால விட்டுறணும். B C D E F G H அங்க இருக்கு அதனால நாம எழுத கூடாது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்ல. A dash union B dash னா இதையும் சேர்த்து ஒரு செட்ல எழுதுனா that is A dash union B dash. இது ரெண்டையும் சேர்த்து எழுதலாங்களா? A B C E F G எழுதிட்டோம். அடுத்து A dash intersection B dash. A dash ல இருக்கிறதும் B dash ல இருக்கிறதுக்கும் பொதுவானது. ரெண்டுலயும் எது இருக்கோ அதை மட்டும் எழுதணும். வெட்டு இல்லைங்களா? ரெண்டு எதுக்கு பாருங்க. C இருக்கா ரெண்டையும் அடிச்சிடாதீங்க. ஏன்னா A dash ஒரு ஆன்சர், B dash ஒரு ஆன்சர். இங்க அடிச்சு நான் எடுத்து போடுறேன்னு அடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கும் மார்க் போயிடும். அதனால பாருங்க C. ஓகே. அப்புறம் G ரெண்டையும் இருக்கா எழுதிக்கலாம். அப்புறம் A union B whole dash னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ரெண்டு கண்டுபிடிக்கணும். நீங்க A union B கண்டுபிடிக்கல. அதனால ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A union B கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் இந்த dash, அதாவது A union B whole dash கண்டுபிடிக்கணும். இப்ப A union B கண்டுபிடிக்கலாங்களா? இது A இது B ரெண்டையும் சேர்த்து ஒரு செட்ல எழுதுனா அதானே A union B எழுதலாங்களா? பாருங்க A B C ல ரெண்டுமே D E இருக்கு D F H ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோம். இப்போ இத தவிர மீதியை பார்த்து எழுதணும். அதுதான் A union B whole dash. இத விட்டுட்டு மீதிய அப்படினா இங்கேயே பார்த்துக்கலாம் பாருங்க. A B C இல்ல D E F G இல்ல H வரைக்கும் தான் இங்க இருக்கிறதுனால இங்கேயே எழுதிக்கலாம். ரைட். இப்போ அடுத்து A intersection B whole dash என்னங்க கண்டுபிடிக்கணும்? முதல்ல A intersection B கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் A intersection B whole dash கண்டுபிடிக்கணும். A intersection B னா ரெண்டுக்கும் பொதுவானதா? பாருங்க இதுல ரெண்டையும் D இருக்கா, அப்புறம் ரெண்டையும் H இருக்கு. அதை மட்டும் எழுதிக்கலாம். D யும் H யும் எதுல? A வெட்டு B ல எழுதியாச்சு. இத விட்டுட்டு மீதி எல்லாம் இங்க எழுதணும்னா அதுதான் A வெட்டு B whole dash. So A intersection B whole dash is A B C D இங்க இருக்கா அதனால எழுத கூடாது. E F G H தான் இங்க இருக்கு. இது H வரைக்கும் தான் அதனால எழுத கூடாது. ஓகேவா? இதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் பாருங்க A dash the whole dash. A dash அதுக்கு whole dash அப்படினா ரொம்ப சிம்பிளா சொல்லிர பாருங்க. A வை பார்த்து எழுதிருங்க அதான் நமக்கு கிடைக்கும். என்னன்னா B D F H அப்படினு நம்ம ஸ்ட்ரைட்டா A என்னவோ ஏனா A dash உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. A dash என்ன? A C E G தான் நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதானே A dash. அப்ப A ன்னு வெச்சுக்கோங்களே. A dash whole dash வெச்சுக்கோங்களே. இத விட்டுட்டு நம்ம மீதி U வை பார்த்து தான் எழுதணும். இத விட்டுட்டு எழுதுனாங்களா? என்ன எழுதுவோம்? B. அப்புறம் A க்கு அப்புறம் B C D எழுதுவோம். E இங்கே இருக்கா F எழுதுவோம். F G க்கு அப்புறம் H எழுதுவோமா? இதானே இங்க இருக்கு. அப்ப இது என்னது? A வை பார்த்து ஸ்ட்ரைட்டா எழுதிடலாமா? அதான் நான் சொன்னதுனால தான் A dash. B dash the whole dash னா இத பார்த்து எழுதலாம். B யை பார்த்து எழுதிக்கலாங்களா ஸ்ட்ரைட்டா? A D E H. இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா என்னோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். Exercise 1.3 ல fourth sum ஒரு யுனிவர்சல் செட் கொடுத்திருக்காங்க. அதுல A B னு ரெண்டு செட். இதில இருந்து பின்வருவனவற்றை காண்க. Find the following sets from these three sets கொடுத்திருக்காங்க. A dash அப்படினா A ல இருக்கிறத விட்டுட்டு மீதி U வை பார்த்து எழுதணும். A ல பாருங்க 0 இல்ல அதனால எழுதிக்கணும். 2 இல்ல 4 இல்ல 6 இல்ல. சோ அதை எழுதிறோம். B dash னா B ய பாருங்க. B ல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மீதி U வை பார்த்து எழுதணும் அப்படினா 1 இல்ல 4 6 இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் 3 எலிமெண்ட்ஸ் தான் இல்ல அதை எழுதிட்டோம். இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறது தான் நீங்க A dash union B dash. A dash சேர்ப்பு B dash இது ரெண்டையும் சேர்த்து எழுத போறோம். 0 1 2 4 6. அதுக்கு அப்புறம் A dash intersection B dash இது ரெண்டுக்கும் பொதுவானது. எதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த 4 மட்டுமா? 4 6. சோ 4, 6. அடுத்து A union B whole dash ன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன கண்டுபிடிக்கணும்? A union B கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு அப்புறம் தான் A union B whole dash கண்டுபிடிக்கணும். இல்லனா ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிக்கும்போது மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் சொல்றேன். சோ A union B னா இதுல இருக்கிறதையும் சேர்த்து எழுத போறோம். பாருங்க 0 ல ஆரம்பிக்குதா? அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம்னா கொஞ்சம் ஈஸின்னு சொன்னேன்ல. 1
2 3 ரெண்டுலயுமே 4 இல்ல, இப்போ 5 இருக்கு, 6 ரெண்டுலயுமே இல்ல, 7 இருக்கு. ஸோ அதை எழுதிட்டோம். இப்போ இதை விட்டுட்டு A யூனியன் B ஹோல் டேஷ்ல என்ன இருக்குங்க, இதை விட்டுட்டு மீதி யூவை பார்த்து எழுதுங்க அப்படின்னா நம்ம இங்கேயே பார்த்து எழுதிக்கலாம். என்ன இல்லை, 4 6 இல்லை, எழுதிட்டோம். இப்போ பாருங்க A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ்னா ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் A இன்டர்செக்ஷன் B தான் ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் B னா வாங்க Aவுக்கும் Bக்கும் பொதுவானது. பாருங்க 3 இருக்கா, 5 7, பாருங்க இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, 5 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, 7 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அது 3 தான். அப்ப எது 3 5 7. இதனோட ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன இருக்குங்க, இதை விட்டுட்டு மீதி யூ பார்த்து எழுதணுமா, அப்ப எது 0 1 2 3 தான் இங்க இருக்கு, அதனால எழுதக்கூடாது. 4 5 இங்க இருக்கு, எழுதக்கூடாது. 6 அப்புறம் 7 இங்க இருக்கு, கடைசி எலிமெண்ட் 7 தான், அதனால அதோட நிறுத்திட்டோம். இப்போ அடுத்தது A dash ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன சொன்னாங்க, ஏவை பார்த்து எழுதிக்கலாமா, இது 1 3 5 7 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா எழுதிக்கலாம். ஒருவேளை இது தனி क्वेश्चनா கேட்டாங்க, 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க A dash கண்டுபிடிச்சு மறுபடியும் ஹோல் டேஷ் கண்டுபிடிச்சு எழுதணும். பாருங்க நீங்க ஸ்ட்ரெயிட்டா B பார்த்து எழுதிக்கலாமா, 0 2 3 5 7 இவ்வளவுதான். Exercise 1.3 ல 5th sum. Find the symmetric difference for the following sets. கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் கண்டுபிடின்னு இருக்காங்க. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்ப பாருங்க P சமச்சீர் வித்தியாசம் Q கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P minus Q யூனியன் Q minus P அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா. சமச்சீர் வித்தியாசம்னாவே ஃபார்முலா இருக்கு, மறந்துடக்கூடாது. சோ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், P minus Q கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல காமன் எலிமெண்ட்ஸ் அடிச்சிடலாங்களா, P லயும் Q லயும் இதெல்லாம் பொதுவா இருக்கும், அதை அடிச்சிடலாமா, இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு, பாருங்க 5 இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு, 11 இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு, அடிச்சிட்டோமா. இப்ப P minus Q னா P ல மிச்சமா இருக்கிறத மட்டும் எழுதணும், 2 7. அதே போல Q minus P னா Q ல மீதி இருக்கிறது எது, 1 மட்டும் தான் மீதி. இத சேர்த்து எழுதணும்னா P சமச்சீர் வித்தியாசம் Q இல்லைங்களா, P symmetric difference Q equal to ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டா போதும். எப்படி எழுதலாம், 1 2 7 இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க. அடுத்த क्वेश्चनக்கு வாங்க. இங்க வந்து P யும் Q யும் செட்ஸ், அதனால P சமச்சீர் வித்தியாசம் Q னு சொல்றோம். இங்க என்ன பண்ணணும், R symmetric difference S அப்படி எழுதிட்டோம். அப்படினா என்ன ஃபார்முலா, R minus S யூனியன் S minus R இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், R minus S கண்டுபிடிக்கணும். R ல இருக்கிறதுக்கும் S ல இருக்கிறதுக்கும் முதல்ல காமன் எலிமெண்ட்ஸ் அடிச்சிடலாங்களா. பாருங்க L க்கு L போயிடுச்சு, N க்கு N போயிடுச்சு, மீதி பாருங்க R minus S னா R ல இருக்கிற மீதி, அப்ப எது M, 0, P, M O P. அடுத்தது S minus R, இதுல இருக்கிற மீதி எப்படிங்க J, Q. இப்போ R symmetric difference S எழுதுனா என்ன பண்ணனும், இது ரெண்டையும் சேர்த்து எழுதினா போதுமா, M, O, P, J, Q அப்படின்னு சொல்லிட்டு செகண்டுக்கும் ஆன்சர் எழுதிட்டோங்க. தேர்ட் ஒன்னுக்கு நாம x உம் y உம் செட்டோட பேரு. சோ x symmetric difference y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x minus y யூனியன் y minus x கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், x minus y, அதுக்கு நாம முதல்ல என்ன பண்ணனும், x க்கும் y க்கும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் அடிச்சிடலாங்களா, அடிச்சிட்டோம். இப்போ x ல மிச்சம் இருக்கிறது x minus y, r மட்டும் தான். y minus x னா y ல இருக்கிற மிச்சம் எது, 9 உம் 10 உம். இது ரெண்டையும் சேர்த்து எழுதினா நமக்கு என்ன கிடைச்சிரும், x symmetric difference y கிடைச்சிருமா, 6, 9, 10 இவ்வளவுதாங்க. Exercise 1.3 ல 6th sum. குறியீடுகளை கொண்டு பின்வரும் நிலைநிட்ட பகுதியினை குறிப்பிடுக. Using the set symbols, write down the expressions for the shaded region. ஷேட் பண்ண ரீஜன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நமக்கு தெரியும், இத பார்த்த உடனே B ல இருந்து A வ கழிச்சு மிச்சம் B இல்லைங்களா. அப்போ B ல இருந்து A வ கழிச்சு மிச்சம் B னா இத B minus A ன்னு எழுதுவோமா, B ல இருந்து A வ கழிச்சிட்டு மிச்சம் B, that's it, B minus A. பாருங்க உள்ள இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வெளியே மட்டும் அடிச்சிருக்கோம். உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன, A யூனியன் B யா, அத விட்டுருக்கோமா, விட்டுட்டுனாவே என்ன வரணும், டேஷ். சோ A யூனியன் B ஹோல் டேஷ். இங்க வாங்க, இது தெரியும்ல நமக்கு, இது A minus B, இது என்ன B minus A. ரெண்டையும் சேர்த்து எழுதுறது எதுல வரும், A symmetric difference B ல வருங்களா. அதனால ஸ்ட்ரைட்டா A symmetric difference B, A சமச்சீர் வித்தியாசம் இல்லைங்களா B அப்படின்னு எழுதுங்க.